சஷ்டி விரதம் இருந்து 108 முறை 1008 முறை சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். தினமும் தொடர்ந்து திருப்புகழை பாராயணம் செய்யுங்கள். இதை ஒரு 48 நாள் செய்து பாருங்கள். நீங்கள் கேட்டது முருகர் உங்களுக்கு கொடுப்பார். கிடைக்குமா என்று நினைக்கக்கூடாது. முருகர் கண்டிப்பாக கொடுப்பார் என அவரிடம் உரிமையாக கேளுங்கள். நீதான் அப்பா, எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும். பலமுறை உன்னிடம் நான் கேட்டுவிட்டேன். எனக்கு நீ நான் கேட்டதை கொடுத்தே ஆக வேண்டும் என மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்கள். குழந்தைக்காக விரதம் இருக்கும்போது படிக்க வேண்டிய திருப்புகள். செகமாய யுற்றென அகவாழ்வில் வைத்த திருமாது கெர்ப்ப முடலூரி திசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய அளித்த பொருளாகி மகவாவி நுற்றி விழியா நனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்த மணி வாயின் முத்தி தரவேணும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல அணைக்கவரு நீதா முதுமாரை குள்ளுருமா பொருட்குள் மொழியேயு உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகான வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே. திருப்புகழை பாராயணம் செய்யுங்கள். அடுத்த சஷ்டியில் முருகர் உங்கள் கையில் இருப்பார் என்பது உண்மை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.